சக்திவேல் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா தென்னரசு வந்து ஒரு திருட்டு வேலை பண்ணி தான் எம்எல்ஏவாக ஆயிருக்கான். நேர்மையான வழியில் எம்எல்ஏவாக ஆகலை, இந்த மாதிரி கள்ள ஓட்டெல்லாம் போட்டு தான் ஆயிருக்கான் அப்படிங்கிறத பார்த்திங்க அப்படின்னா சக்தியும் வேலும் சேர்ந்து விக்ரம் மூலியமாக வந்து சாட்சியோட இதை வந்து ப்ரூவ் பண்ண போகிறாங்க. அந்த விஷயம் தெரிஞ்ச தென்னரசு பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து தடுக்கணும்னு சொல்லிட்டு தேனை வந்து கடத்திடுறான். ஆனால் தேன் பார்த்திங்க அப்படின்னா காரில் வந்துட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா தப்பிச்சு ஆட்டோவில் ஏறி போயிட்டுருக்காங்க. அதையும் பார்த்திங்க அப்படின்னா தென்னரசு பார்த்துட்டு ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ வந்து தேன் வந்து ஆட்டோலேருந்து அவனுக்கு தெரியாமல் இறங்கி ஒரு இடத்துல படுத்து கிடக்காங்க. அதை வந்து தேனோட மாமனார் பார்த்துட்டு என்னம்மா இங்கே விழுந்து கிடக்க அப்படின்னு சொல்லிட்டு பதறி அடித்து தேனை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏன் அப்படின்னா தேனோட வயிற்றுல லைட்டாக வந்து ஒரு வண்டி வந்து லைட்டாக மோதி இருக்கும். அதனால் பயந்துக்கிட்டு ஸ்கேன் பண்ணுறதுக்காக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. இதே நேரத்தில் தேன் கிடச்சிட்டாங்க. அதனால வந்து விக்ரம தென்னரசிக்கிட்ட ஒப்படைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமனார் வந்து கால் பண்ணி வேலுக்கிட்ட சொல்லிடுறாங்க. உடனே வேலும் சக்தியும் பார்த்திங்க அப்படின்னா விக்ரம ப்ரெஸ் கிட்ட கூட்டிகிட்டு போய் எல்லா உண்மையுமே விக்ரம் வாயால் வர வச்சு தென்னரசை வந்து பதவியை வந்து ராஜினாமா செய்கிற மாதிரி ஆக்கிட்டாங்க. ஸோ அவங்க நினச்சதை நல்லபடியாக சாதிச்சிட்டாங்க. தென்னரசோட நிலைமையும் இப்போ ரொம்பவே மோசமாயிருச்சு. தென்னரசுக்கு இது கரெக்டான தண்டனையாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.